ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கும்பராசிக்காரங்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற சில விஷயங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஆழமான உண்மையை மெதுவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு செய்தி. நீண்ட நாட்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று மாறப்போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கா? காரணமே இல்லாமல் ஒரு சோர்வு, சில நேரம் அமைதி இல்லாத எண்ணங்கள், பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வருது, சில மனிதர்களோட நடந்த உங்களை குழப்புறது, இவையெல்லாம் சும்மா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. கும்பராசிக்காரங்களே, உங்களுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, நீங்கள் வெளியே காற்ற முகத்துக்குள்ள ஒரு பெரிய உள்ளார்ந்த உலகம் இருக்கும். எல்லாருக்கும் புரியாத அளவுக்கு ஆழமாக யோசிப்பீங்க. ஆனால் அந்த யோசனைகளை வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த அடக்கி வச்ச விஷயங்கள் தான் மெதுவாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. சமீப காலமாக சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போகிற மாதிரி தோணியிருக்கலாம். நான் நினச்ச மாதிரி ஏன் எதுவுமே நடக்கலன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்கும். குறிப்பாக உறவுகள், வேலை, பண விஷயம், நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள், இவையெல்லாம் தொடர்பாக ஏமாற்றங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் சாதாரணமாக மாற்றத்தை விரும்புபவர்கள் கிடையாதுங்க. ஆனால் மாற்றம் தேவைப்பட்ட நிலை வந்துட்டா அந்த மாற்றம் முழுசாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்துல நின்றுட்ட மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தயாராகிட்டு இருக்கு. சில நேரம் தனிமையாக இருக்கணும்னு தோணும், யார்கிட்டையும் பேச வேண்டான்னு மனசு சொல்லும். ஆனால் அதே நேரம் யாராவது வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இது உங்கள் மனசு பல அடுக்குகளில் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கான அறிகுறி. இப்போ வர கனவுகள், சின்ன சின்ன சைகைகள், திடீர்னு வர நினைவுகள், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் பிறருக்காக, சூழலுக்காக, குடும்பத்துக்காக விட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் உள்ளார்ந்த சக்தியை மெதுவாக குறைச்சிருக்கு. ஆனால் அந்த சக்தி முழுசாக போயிடலங்க, அது உங்கள் உள்ள தூங்கிட்டுருக்கு. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் எப்பவும் எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கிறவங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கை உங்களை கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வைக்குது. இது தண்டனை கிடையாது, இது ஒரு நினைவூட்டல். நீ யார், நீ எதுக்காக இங்கே இருக்க, உங்கள் ஆத்மா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், உங்கள் மனசுக்குள்ளே உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் மிக முக்கியமானதாக மாறுது. ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை சும்மா ஓடிட்டுருக்குல, இது உங்களை வேற ஒரு நிலைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை உணர ஆரம்பித்ததால தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சுங்க. சமீப நாட்களில் உங்கள் மனசு ஒரே விஷயத்தில் நிலைநிறுத்த முடியாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரொம்ப தெளிவாக யோசிக்க முடியும், மறுநாள் அதே விஷயம் குழப்பமாக மாறும். இதுக்கு காரணம் உங்கள் உள்ளார்ந்த எண்ணங்கள் 2 திசைகளில் இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று பழைய பழக்கங்கள், பழைய வாழ்க்கை முறை, இப்படி தான் நான் இருந்தேன்னு சொல்கிற மனநிலை. இன்னொன்று இதுவரைக்கும் நீங்கள் யாருக்குமே சொல்லாத, நீங்களே முழுசாக உணராத ஒரு புதிய எண்ணம். இந்த ரெண்டும் இடைப்பட்ட நிலை தான் இப்போ உங்களை அதிகமாக சோர்வடைய வைக்குது. சில நேரம் எந்த காரணமும் இல்லாமல் கோபம் வரும், சில நேரம் திடீர்னு கண் கலங்கும், சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடணும்னு தோணும். இது பலவீனம் கிடையாது கும்பராசிக்காரங்களே, இது உங்கள் மனசு பழைய எப்படி சொல்கிறது, தொல்லையிலிருந்து புதுசாக மாற முயற்சி பண்ணதாலங்க. அதற்கான தருணம். உங்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள் இப்போ உங்களுக்கே ரொம்ப வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி முக்கியமாக இருந்தவர்கள் இப்போ தொலைவாக போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி பெருசாக எடுத்துக்காதவர்கள் இப்போ அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இதற்கு காரணம் உங்கள் அதிர்வு மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது இனிமேல் தாங்க முடியாது, இதை இனிமேல் ஏற்றுக்க மாட்டேன். இந்த மனசு மெதுவாக உறுதி எடுக்குது. குறிப்பாக வேலை விஷயங்களில் உங்கள் திறமையை குறைச்சி பேசுகிற சூழல்கள், உங்களை மதிக்காத அணுகுமுறைகள், அல்லது நீங்கள் அதிகமாக உழைச்சும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலை, இவையெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு தீயை உருவாக்குது உங்களுக்குள்ளே. ஆனால் அந்த தீய வழியில் கோபம் வரலங்க, இது ஒரு ஆழமான தெளிவாக மாறிக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள். அதனால தான் பல நேரம் உங்கள் உண்மையான எண்ணங்களை விழுங்குறீங்க.
ஆனால் இப்போ அந்த விழுங்கின விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து உங்களை அமைதியாக உட்கார விடாமல் செய்துங்க. சில நேரம் தனிமை உங்களுக்கு பயமாக இல்லை பாதுகாப்பாக தோண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த தனிமையில் தான் நீங்கள் உங்களோட உண்மையான குரலை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த குரல் மெதுவாக ஆனால் தெளிவாக சொல்கிறது ஒன்று மட்டும்தான். இது இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. இந்த நாட்கள் உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை நீங்களே முழுசாக வார்த்தைகளில் சொல்ல முடியாமல் இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக உணர முடியும். முன்னாடி சகிச்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ சகிச்சுக்க மனசு வரல. சில சூழல்கள் சின்னதாக இருந்தாலும் அது உங்களை அதிகமாக பாதிக்குது. காரணம் அந்த சூழல் பெருசில்லை, இது உங்கள் மதிப்பை உங்கள் எல்லையை மீற மாதிரி தோணுது. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் எப்பவும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதுக்காக உங்கள் விருப்பங்களை பின்னால் தள்ளி அனுபவங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான எதிர்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது சத்தமில்லாத யாருக்கும் தெரியாதது, ஆனால் ரொம்ப உறுதியானது. சில நேரம் நீங்கள் எதையும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது கூட உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ மாறிட்ட மாதிரி இருக்கு, நீ யாரையாவது சொல்லி இருக்கலாம், உங்கள் வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் பலியை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் மாறணும்னு நினைக்கல, சூழல்கள் உங்களை வளர வச்சுருக்குங்க. இந்த நேரத்தில் பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே வர்றது, குறிப்பாக நீங்கள் உங்களை இழந்த மாதிரி உணர்ந்த தருணங்கள். அந்த நினைவுகள் உங்கள் பலவீனப்படுத்த வரலங்க, அவை உங்களை நினைவூட்ட வருது. நீங்கள் இதை விட அதிகம் தகுதியானவன்னு உங்கள் உள்ளார அந்த சக்தி மெதுவாக சொல்கிறது. சில நேரம் திடீர்னு யாரோ ஒருத்தர் மனசில் தோணுவாங்க. பல நாளாக பேசாத ஒருவர் அல்லது ஒரு சம்பவம், அது சும்மா நினைவில்லை, அது உங்கள் மனசு இன்னும் சில முடிவுகளை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுற அறிகுறி. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி வைத்து கொள்ள மாட்டீங்க. அதே நேரம் யாராலும் உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்போ அந்த சுதந்திரம் சம்பந்தமான உணர்வு அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. நான் என் வழியில் வாழணும் அப்படின்னு ஒரு மனசு தெளிவாக சொல்கிற தருணம் இது. வெளியில் எல்லாம் அமைதியாக தெரிஞ்சாலும் உங்கள் உள்ளே ஒரு பெரிய அசைவு நடக்குது. அந்த அசைவு உங்களை உடைக்க வரல, அது உங்களை நீங்களே அடையாளம் காண வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக இடம் மாற ஆரம்பிச்சிருக்கும். வெளிப்படையாக பெரிய சம்பவங்கள் நடந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்பு இதுதான் சரி நினச்ச விஷயங்கள் இப்போது கேள்விக்குறியாக மாறுது. அதே நேரம் முன்பு பயந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெருசாக தோணலை. கும்பராசிக்காரங்களே, இது உங்கள் பார்வை மாற ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. நீங்கள் எப்பவும் உலகத்தை கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்க்குறவங்க, ஆனால் இப்போ அந்த கோணம் இன்னும் ஆழமாக மாறிக்கிட்டு இருக்கு. சில மனிதர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க, சிலர் ஏன் விலகிட்டாங்கன்னு புரிய வர ஆரம்பிக்கும். அதில் வருத்தம் இருக்கும், ஆனால் அதை விட ஒரு விடுதலை உணர்வு இருக்கும். குறிப்பாக உறவுகளில் நீங்கள் அதிகமாக கொடுத்தும் திரும்ப கிடைக்காத தருணங்கள் நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் இப்போ உங்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக உங்களை உறுதிப்படுத்துது. இதுதான் ஏன் எல்லைன்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரையறை இழுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வேலை அல்லது சமூக வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி உடனே சமாதானப்படுத்துகிறவங்க இப்போ கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பவராக மாறுறாங்க. இது அலட்சியம் கிடையாது, இது விழிப்புணர்வு. சில நேரம் உங்கள் மனம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம். ஏன் இப்படி அமைதியாக இருக்கணும்னு கேட்கலாம், ஆனால் அந்த மனதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அடுக்கை அமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் யாரையும் நிராகரிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை நீங்களே நிராகரிக்கிற நிலைக்கு இனிமேல் போக மனசில் வரலை. அதனால தான் இப்போ நீங்கள் உங்கள் ஆற்றலை கவனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்காக போராடணும், எதுக்காக விட்டு கொடுக்கணும், எதுக்காக அமைதியாக விலகணும்னு ஒரு உள்ளறிவு உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சு. இது வெளியே தெரியாத மாற்றம், ஆனால் உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தையே மெதுவாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் உங்கள் மனசு ரொம்ப சின்ன விஷயம் உங்களுக்கே அதிகமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு செயல், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். காரணம் உங்கள் உள்ளுணர்வு இப்போ அதிகமாக எப்படி சொல்கிறது விழுந்துக்கிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் யாரையும் எளிதாக நம்பாதவர்கள், ஆனால் ஒரு முறை நம்பிட்டா அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போது அந்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் பெரிய புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், யாரோட எவ்வளோ தூரம் போகணும், யாரோட எல்லையை நீங்கள் நிறுத்தணும்னு மனசு தானாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உங்களை குளிர்ச்சியானவராக மாற்றலைங்க, இது உங்களை தெளிவானவராக மாற்றுது. சில நேரம் திடீர்னு ஒரு தைரியம் வந்த மாதிரி தோணும். முன்னாடி பயந்த விஷயங்கள் இப்போ மனசுக்குள்ளே இதை கடக்க முடியும். சொல்கிற குரல் கேட்க ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்கள் எதிர்காலம் சம்பந்தமான யோசனைகள் ஒரு புதிய நம்பிக்கை மெதுவாக உருவாகுது. அது சத்தம் இல்லாதது, ஆனால் உறுதியானது. இந்த நாட்கள் நீங்கள் தனியாக இருக்கிற நேரம் அதிகமாக தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை யாரையும் தவிர்க்கிறதுக்காக இல்லை, உங்களை நீங்களே கேட்கணும்னு தோணதால். அந்த அமைதியான நேரங்களில் உங்களுக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். சில கனவுகள் தெளிவாக நினைவில் இருக்கும். சில எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும். அவையெல்லாம் உங்களை ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்காரர்களை,
நீங்கள் உலகத்துக்கு கொடுக்க நிறைய வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே முழுசாக ஏற்றுக்கணுங்க. இப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் பயணம் ஆரம்பிச்சிருக்குது. இது மெதுவானது ஆனால் ரொம்ப வலிமையானது. உங்கள் வாழ்க்கை வெளிப்படையாக மாறுறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளே ஒரு பெரிய ஒழுங்கு உருவாகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் மனசு பழைய கேள்விகளுக்கு புதுசாக பதில் தேட ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி அப்படி தான் நடக்கும். இன்னும் விட்டுட்ட விஷயங்கள் இப்போ அப்படியே ஏற்றுக்க மனசு வரல. ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்கள் உள்ளே எழுது. கும்பராசிக்காரர்கள், நீங்கள் எப்பவும் காரணம் தெரியாமல் எதையும் நம்புறவர்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கை ஓட்டத்தில் சில நேரம் உங்கள் சுயநலத்தையே மறந்து ஓடியிருப்பீங்க. இப்போ அந்த ஓட்டம் மெதுவாக நின்று தான் நான் என்ன விரும்புகிறேன்னு உங்கள் மனசு நேரடியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் இந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காம இருக்கலாம். அதனால் ஒரு வெறுமை மாதிரி தோணலாம். ஆனால் அந்த வெறுமை உண்மையில் ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் உங்கள் உண்மையான விருப்பங்கள், உண்மையான ஆசைகள் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த நாட்கள் சில பழைய பழக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தோணும். முன்னாடி ஆறுதலாக இருந்த விஷயங்கள் இப்போ சுமையாக தெரியும். இது மாற்றம் வரதுக்கான அறிகுறி. உங்கள் மனசு இனிமேல் சின்ன சந்தோஷங்களை சமாதானப்படுத்த விரும்பல, அது ஆழமான அர்த்தத்தை தேடுது. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவர்கள். ஆனால் இப்போ உங்களை யாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பதையும் மெதுவாக விட்டுட்ருப்பீங்க. காரணம், உங்களுக்கு நீங்களே புரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த புரிதல் தான் இப்போ உங்களுக்கு ஒரு அமைதியை தருது. வெளியில் இன்னும் குழப்பம் இருந்தாலும் உள்ளே ஒரு நம்பிக்கை மெதுவாக வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நம்பிக்கை இல்லை, அமைதியாக நான் சரியான பாதையில் தான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு உறுதி. இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நேரம் பற்றிய உணர்வே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கும். சில நாட்கள் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தோணும். சில நாட்கள் நேரமே நிற்கிற மாதிரி இருக்கும். இது சோர்வா அலட்சியமோ இல்லைங்க. இது உங்கள் மனசு முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனிக்க ஆரம்பித்ததற்கான அறிகுறி. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் எப்போவும் எதிர்காலத்தை நினச்சி வாழ்கிறவங்க. ஆனால் இப்போது அந்த எதிர்காலம் பற்றிய யோசனை பயமாக இல்லை, இது ஒரு பொறுப்பாக தோண ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்படி வாழணும், இந்த கேள்வி மெதுவாக நான் எந்த மாதிரி மனிதனாக இருக்கணும் இன்னும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் சத்தம் இல்லாமல் நடக்குது, வெளியில் யாருக்கும் தெரியாமல். ஆனால் உள்ளுக்குள்ளே மிக ஆழமாக சில நேரம் உங்கள் மனசு ஒரு விஷயத்தை தெளிவாக மறுக்க ஆரம்பிக்கும். முன்னாடி சமாதானப்படுத்தின இடத்துல இப்போ நீங்கள் அமைதியாக விலகுவீங்க. அதற்கு காரணம் கோபம் கிடையாது, அது உங்கள் சுயமரியாதை. இந்த நாட்களில் யாராவது உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டா முன்னாடி போல் விளக்கம் கொடுக்க மனசு வராது. புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கட்டும். ஒரு நிலை உருவாகுதுங்க. அது அலட்சியம் கிடையாது, அது உங்கள் ஆற்றலை பாதுகாக்கிற ஒரு வழி. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து இல்லைங்க, மெதுவாக வெளியே வரீங்க. அதனால தான் இப்போ உங்கள் தேர்வுகள் ரொம்ப தனிப்பட்டதாக மாறிட்டுருக்கு. யாரோட கருத்து, யாரோட எதிர்பார்ப்பு, சமூகத்தின் சட்டகம், இவையெல்லாம் இப்போ உங்கள் முடிவுகளை அதிகமாக பாதிக்கல. உங்கள் உள்ளார்ந்த குரல் தான் வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் மெதுவானது, ஆனால் ஒருபோதும் பொய் சொல்லாதது. இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான அமைதிக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமைதி வெளியில் சிரிப்பாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சமநிலையை உருவாக்குது. முன்னாடி உங்களை அவசரப்படுத்தின விஷயங்கள் இப்போ அவ்வளவு சக்தி இல்லாத மாதிரி தோணும். இது நடக்கலைன்னா என்ன நீ கேட்குற மனநிலை வர ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரர்களே, இது தோல்வி ஏற்றுக்கொள்கிற மனசு கிடையாதுங்க, இது வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பித்த மனசு. சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மெதுவாக உருவாகுது. இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடல், உங்கள் தூக்கம், உங்கள் உணவு, உங்கள் சுற்றுப்புறம். முன்னாடி அலட்சியமாக விட்ட விஷயங்கள் இப்போ முக்கியமாக தோணும். காரணம், உங்கள் உள்ளார்ந்த மாற்றம் வெளிப்புற வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்த சொல்லுதுங்க. வார்த்தை கூட உங்களுக்கு ஆழமாக பதியும். அதே நேரம் பெரிய சத்தங்கள், தேவையில்லாத உரையாடல்கள் உங்களை சோர்வடைய வைக்கும். இதெல்லாம் உங்கள் உணர்ச்சிகள் அதிகமாக நுட்பமாக மாறிட்டுருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் தனியாக போகிற பாதையை தேர்வு பண்ணாலும் அந்த பாதை தவறில்லைன்னு இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும். முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன யோசிச்ச இடத்துல இப்போ நான் என்ன உணர்றேன், என்ன கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் உடனே வராது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாகும். தேவையில்லாத பாரங்கள் தானா கீழே விடும். உங்க வாழ்க்கை சத்தம் இல்லாம ஆனா உறுதியான ஒரு புதிய திசையில நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில உங்க மனசு ஒரு வகை முதிர்ச்சியை அடைந்த மாதிரி இருக்கும். முன்னாடி உடனே பதில் தேவைப்பட்ட இடங்கள்ல இப்போ பொறுமை இயல்பா வந்திருக்கும். சில விஷயங்கள் நடக்காம போனாலும் அதுக்காக உங்க உள்ள கலக்கம் வராது, இதுவும் கடந்து போகும்னு ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகி இருக்கும். கும்பராசிக்காரங்களே, இது அலட்சியத்தால் வர அமைதி இல்லை, இது அனுபவத்தால் வந்த தெளிவு. வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் உடனடி விளக்கம் கொடுக்காது, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நாட்களில் உங்கள் பேச்சு குறையும், கவனம் அதிகரிக்கும். யாரோட பேசணும், எதுக்காக பேசணும் என்பதில் ஒரு தேர்வு வருது. முன்னாடி எல்லாருக்கும் கிடைத்த உங்கள் நேரம் இப்போ சிலருக்கு தான் கிடைக்கும். அதனால் சிலர் உங்களை தூரமாக உணரலாம், ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே சும்மா சோர்வடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் உண்மையான இடத்திற்கு மெதுவாக வந்துட்டுருக்கீங்க. சில நேரம் தனியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை பின்பக்கம் இருந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வரும். எங்கே ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் வருத்தமாக இல்லை, அது ஒரு பெருமித மாதிரி இருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிற ஒரு அமைதியான சந்தோஷம்
உங்களுக்கு இருக்குங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் இனிமேல் யாரோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கை அளவிற்ற நிலையில் இல்லைங்க. உங்கள் பயணம் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதை ஏற்றுக்கிட்டீங்க. நான் ஏற்றுக்கொள்ளுதல் தான் இப்போ உங்களுக்கு வலிமையாக மாறிடுச்சுக்கு. வெளியே பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுள்ளே ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகிட்டுதுங்க. அந்த அடித்தளமே இனிமேல் உங்கள் வாழ்க்கையை தாங்கி நிற்கும். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு முழுமை அடைந்த மாதிரி உணர்வு தர ஆரம்பிச்சிருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுன்னு இல்லைங்க, ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவைன்னு நினைக்கிற அவசரமும் இனிமேல் கிடையாது. எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவு போதுன்னு மனசு சொல்லும். கும்பராசிக்காரங்களே, இது தளர்ச்சி கிடையாது, இது ஆழமான நம்பிக்கை. வாழ்க்கை தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது அதை கட்டாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. இந்த நாட்கள் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நிறைவை உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு அமைதியான காலை, தேவையில்லாத உரையாடல் இல்லாத ஒரு நாள், மனசுக்கு பிடிச்ச ஒரு தனிமை, இவையெல்லாம் முன்னாடி சாதாரணமாக இருந்தாலும் இப்போ அர்த்தம் உள்ளதா தோணுங்க. நீங்கள் யாராக மாறினீங்கன்னு விளக்க வேண்டிய தேவை இனிமேல் இல்லை. உங்கள் செயல்களே உங்கள் மனமே அதை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. சிலர் உங்கள் அருகில் தொடர்வாங்க, சிலர் தானாக விலகுவாங்க. அதை பற்றி நீங்கள் இனிமேல் அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. காரணம் உங்களுக்கு தெரியும். எது இருக்கணுமோ அது இருக்கும், எது போகணுமோ அது போய் தான் ஆகும். கும்பராசிக்காரங்களே, நீங்கள் இப்போ யாருக்காகவும் இல்லை, எதற்காகவும் இல்லை, உங்கள் உண்மைக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த உண்மை வெளியில் சத்தமாக இல்லை, விளம்பரமாக இல்லை, அது அமைதியானது, ஆனால் அசைக்க முடியாதது. உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெளிச்சம் தேட ஓடிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே வெளிச்சமாக மாற ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உள்ளே ஒரு விசித்திரமான தெளிவு நிலை பெற ஆரம்பிச்சிருக்கும். அது சந்தோஷமாக இருக்கணுமா, சோகனமாக இருக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்தாத ஒரு மனநிலை. என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அமைதி. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் எப்பவும் வேறு மாதிரி யோசிக்கிறவங்க, ஆனால் இப்போ அந்த வேறுபாடு உங்களை தனிமைப்படுத்தலை, அது உங்களை உறுதியாக நிறுத்துது. முன்னாடி என் வாழ்க்கை இப்படி ஏன் போகுதுன்னு கேட்ட இடத்துல இப்போ இது என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.